வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம். நான் உங்கள் சதீஷ் கிருஷ்ணா. தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம், பூராடம், உத்திராடம், ஒண்ணாம் பாதம் இது எல்லாத்துக்குமே இதுல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி பலன் பொருந்தும். வர்ற 2026ஆம் வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடக்க போற குரு பயிற்சி கொஞ்சம் சவாலானதா தான் இருக்கும். ஏன்னா, உங்க ராசிநாதனான குரு பகவான் உங்க ராசிக்கு 8வது இடமான கடகத்துல உச்சம் பெறாரு. உடனே பயந்துக்க வேண்டாம். தனுசு ராசியில பிறந்தவங்க 8ல குரு மறைஞ்சாலும் அவர் பார்க்கிற பார்வை உங்க விரயஸ்தானம், குடும்பஸ்தானம் மற்றும் சுகஸ்தானத்தை பலப்படுத்துற மாதிரியான பார்வையை தான் பார்க்குறாரு. இது எப்படி இருக்க போகுதுங்கிறத தெளிவா அந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கடந்த காலங்கள்ல நீங்க பட்ட கஷ்டங்கள்ல முதல்ல பேசிட்டு, அதுக்கப்புறம் வீடியோக்குள்ள போவோம். எதை செஞ்சாலும் ஒரு முட்டுக்கட்டை விழுந்துட்டே இருக்கணும். கையில காசு வரும். ஆனா, அந்த காசு வர்றதுக்கு முன்னாடியே செலவு ரெடியா இருக்குங்கிறதும், வேலையில ஒரு நிம்மதி இல்லாத மன உளைச்சலா தந்திருக்கும். குடும்பத்துல காரணமே இல்லாம சண்டை வந்து நிம்மதியை கெடுத்திருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா வண்டி வாகனங்கள்ல அடிக்கடி விபத்துகள் அல்லது சின்ன சின்ன அடிகளால மனசு பயந்து போயிருப்பீங்க தனுசு ராசியில பிறந்தவங்க. முக்கியமா யாரை நம்பி நீங்க ரகசியம் சொன்னீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிரியா மாறி இருப்பாங்க. உடல் நலத்துல அடிக்கடி பாதிப்புகள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் நடையா நடந்திருப்பீங்க. அடுத்ததா அரசாங்க வழியில எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்காம இழுபறியாவே இருந்திருக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு அநீதி நடந்திருக்குன்னே சொல்லலாம். மொத்தத்துல இது ஒரு இருட்டுக்குள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி வச்சிருப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான குரு தரும் மாற்றங்கள். அஷ்டமத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு விரய நிவர்த்தின்னு சொல்லலாம். குருவின் 5ஆம் பார்வை 12ஆம் இடத்திற்கும், அதாவது 8ல குரு மறைஞ்சாலும் 5ஆம் பார்வையால விரயஸ்தானத்தை பார்க்கறதால வீண் செலவுகள் எல்லாமே சுப செலவுகளாக மாறக்கூடிய சூழ்நிலை குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு விசா சிக்கலை நீங்கி பயணம் கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தூக்கம் வராம தவிச்ச காலம் போய் இப்போ மன நிம்மதியோட ஒரு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் போறதுக்கான யோகம் ரொம்பவே அருமையா கைகூடி வந்திருக்கீங்க. பழைய கடன்கள் எல்லாமே அடையிறதுக்கான ஒரு பெரிய தொகை திடீர்னு கைக்கு வந்து சேரும். விளையாட்டுக்கு சொல்ல, அட்டமத்தில் இருக்க குரு எதிர் வகையில திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாரு. தேவையில்லாத அலைச்சல்கள், இதுவரைக்கும் இருந்த தேவையில்லாத அலைச்சல்கள் எல்லாமே குறைஞ்சு பயனுள்ள பயணங்களை நீங்க மேற்கொள்ள போறீங்கன்னு சொல்லலாம். ரகசிய எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க இப்போ தானாவே காணாம போயிடுவாங்க. முதலீடுகள்ல இருந்த சிக்கல்கள் நீங்கி ஓரளவுக்கு லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபடுறது மூலியமா மன அமைதியை பெறக்கூடிய காலகட்டமா இருக்கும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த முறை பாசிட்டிவான ரிசல்ட் தான் கண்டிப்பா வரும். குடும்பம் மற்றும் தன லாபம், அதாவது குருவின் 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குருவோட 7ஆம் பார்வைங்கிறது உங்க தனஸ்தானத்து மேலே விழுகிறதால அஷ்டம குருவா இருந்தாலும் பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது. ஏதோ ஒரு வகையில பணப்பொருள் வந்துட்டே தான் இருக்கும். குடும்பத்துல இருந்து அந்த பழைய கசப்புகள் மறைஞ்சு இப்போ அந்யோன்யம் கைகூடி வரும். உங்க முகம் இனிமேல் தெளிவா இருக்கும். உங்க பேச்சுல ஒரு பக்குவம் இருக்கும். மற்றவங்க உங்ககிட்ட ஐடியா கேட்கறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அடமானத்தில் இருந்த நகைகளை மீட்கிறதுக்கான ஒரு வழி சொல்லுங்கய்யா அப்படின்னு தான் தனுசு ராசிக்காரங்க நினைப்பீங்க. அடமானத்துல இருக்கக்கூடிய நகைகளை மீட்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா தேடி வரும். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்த சிக்கல்கள் தீர்ந்து நீங்க கொடுத்த பணம் உங்க கைக்கு திரும்பி வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். குடும்ப விசேஷங்களை முன்னின்று நடத்தக்கூடிய அளவுக்கு உங்ககிட்ட பணப்புழக்கம் அதிகமா இருக்குன்னு பாத்துக்கீங்களேன். அந்த அளவு உங்களுக்கு பணம் வரும். சேமிப்புங்கிறது இப்போ சாத்தியமாகக்கூடிய விஷயமா தான் இருக்கும். வீண் விரயங்களை தடுத்து நிறுத்துவீங்க. கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். உங்க பேச்சுக்கு ஊர்ல ஒரு தனி மரியாதை கிடைக்கும்னு சொல்லலாம். உங்க வீட்டு பெரியவங்களோட ஆசைகள் உங்களுக்கு பெரிய பக்கபலமா இருக்கும். அதே சமயம் சுகஸ்தானம் மற்றும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய, அதாவது குருவின் 9ஆம் பார்வை 4ஆம் இடத்துக்கு விழுகிறது. குருவோட 9ஆம் பார்வை உங்க சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல விழுகிறதால சொந்த வீடு அல்லது மனை வாங்குற கனவு நினைவாகும். அதே சமயம் தாயாரோட உடல்நிலையில தேர்றதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும். அவங்களோட முழு ஆதரவும் ஆசையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கீங்க இந்த காலகட்டம். ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்த பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கணும், பழைய காரை கொடுத்துட்டு புதிய கார் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே இது சாதகம் அமையும். குறிப்பா சொத்துக்கள் வாங்குறதுல இருந்த வில்லங்கங்க எல்லாமே நீங்கி ஒப்பந்தங்களை கையெழுத்து போடுறதுக்கான சூழ்நிலையை நீங்களே கனலா பார்ப்பீங்க. வீட்டுல புதுசா மாற்றங்கள், அதாவது பெயிண்ட் அடிச்சுக்கிறது, வீட்டுக்கு அழகு சாதன பொருட்கள் வாங்கி வைக்கிறது, பர்னிச்சர்ஸ் இல்லாம இருந்த பர்னிச்சர்ஸ் வாங்கி வைக்கிறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாமே குலதெய்வ அருளால இனிமேல் நல்லபடியா நடக்கும்னு சொல்லலாம். ஸோ குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு. உறவினர்கள் மத்தியில உங்களை பத்தின ஒரு கசப்பான தப்பான அபிப்பிராயங்கள் எல்லாமே மாறி இனிமேல் அவங்களே வந்து உங்க நல்லெண்ணம் புரிஞ்சு நல்ல குணம் தெரிஞ்சு பழகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உடன் பிறந்தவங்க உங்களுக்கு தேவையான நேரத்துல உதவி செய்ய முன்வருவாங்கன்னே சொல்லலாம். குறிப்பா மாமனார் வழியில இருந்து ஒரு நல்ல செய்தியும் உதவியும் சொத்துக்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்க வீட்டுல எப்பவுமே ஒரு சிரிப்பும் ஒரு நிம்மதியான சூழலையும் நிலவக்கூடிய குறிப்பை அமையும். அதே சமயம் அஷ்டம குருவின் எச்சரிக்கை, அதை மட்டும் மெயினா பாத்திரணும். என்னதான் நம்ம குருவோட பார்வை இருந்தாலும் ஒரு
அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய உங்க ராசிநாதனை பத்தி ஒரு சில விஷயங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். அது என்ன அப்படின்னு பாக்குறப்போ, அஷ்டமஸ்தானத்துல குரு உச்சம் பெறதால ஆரோக்கியத்துல கூடுதலான கவனம் இந்த காலகட்டத்தில் தேவைப்படுது. அதே சமயம் டிரைவிங் செய்யும் போது வேகம் வேண்டவே வேண்டாம். ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. நீங்க வெளியில போகக்கூடிய நேரத்துல டிரைவிங் லைசன்ஸ் கரெக்டா இருக்கா, ஆர்சி புக் கரெக்டா இருக்கா, வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில போங்க. மற்றவங்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டு அந்த சிக்கல்ல தயவு செய்து இந்த காலகட்டத்தில் சிக்காதீங்க. உங்களை தேடி அந்த வீண் பலிகள்லாம் விழும். மற்றவங்க உங்களை ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. நம்மளால தவிர்க்கவே முடியாது. அவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது மூலியமா மறுபடியும் அந்த பழைய சிக்கலை சிக்கிங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதில் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எடுக்கும்போது 1 முறைக்கு 2 முறை யோசிச்சு முடிவெடுங்க. வேலையில் இல்லாதவங்களுக்கு, அதாவது தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல வேலை செய்யற இடத்துல தவிர்த்துக்கிறது, உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துறதுங்கிறது உங்க உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப மனநிம்மதியை தரும்னு சொல்லலாம். தேவையில்லாத விஷயங்கள், அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ற விஷயத்துக்குலாம் தயவு செய்து போகாதீங்க. ரகசியங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. யாரையும் உடனே நம்பி அவங்ககிட்ட உங்க ரகசியத்தை சொல்லாதீங்க. இந்த காலகட்டத்துல நம்மால முடியுங்கிற அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வளர்த்துக்கிறதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக்கிறதா தனுசு ராசிக்கு மிக மிக முக்கியமான பரிகாரமா சொல்லணும். அரசாங்க வழியில கட்ட வேண்டிய வரி பாக்கிகள் எல்லாமே கட்டி முடிச்சிருங்க. மறதிகள் அந்த காலத்துல அதிகமா இருக்கும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல, செய்யக்கூடிய விஷயங்கள்ல மறதிகள் அதிகமா இருக்குங்கிறனால ஓரளவுக்கு 2 தடவை கேர்ஃபுல்லா யோசிச்சுக்கோங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல பொறுமை இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம். மொத்தத்துல ஒரு சவாலான காலத்தை நீங்க வெற்றிகரமா கடக்கக்கூடிய சூழ்நிலை குருபவன் ஏற்படுத்தி தருவார். வேலை இல்லாதவர்களுக்கு மெதுவா ஒரு நல்ல வேலை கிடைக்கும். தொழில்ல மந்த நிலை இருந்தாலும் குரு பார்வையால லாபம் எந்த அளவும் குறையாது. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உண்டு. இதுவரைக்கும் நீங்க இழந்த கௌரவத்தை மெதுவா மீட்டெடுப்பீங்கன்னு சொல்லலாம். வங்கி கடன்களை சுலபமா முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்க தொழில் விரிவடையும் சொல்லலாம். உங்களோட அந்தஸ்து ஊர்ல ஓரளவுக்கு நல்லாவே உயரும். ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு மனசை இன்னும் பக்குவப்படுத்தும். புதுசா நிலம் அல்லது வீடு வாங்குறதுக்கு ஒப்பந்தங்கள் நடக்கும். அரசியல இருக்கவங்களுக்கு சவால்கள் இருந்தாலும் மக்கள் ஆதரவு நிச்சயமாக காலகட்டத்தில் இருக்கும். தனுசு ராசிக்கு இந்த 2026, 27 காலகட்டம் ஒரு கவனமா இருந்து சாதிக்கக்கூடிய காலகட்டமா அமையுது. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல குருவோட பாதிப்பு குறையவும், நன்மைகள் நடக்கவும், வியாழக்கிழமை தோறும் சித்தர்களின் ஜீவசமாதிக்கு சென்று தரிசனம் செய்து வழிபடுவது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பாதுகாப்பையும் தரும்னு சொல்லலாம். ஸோ தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அட்டமத்துல குரு இருந்தாலும் அவர் எந்த வகையிலும் உங்களை பெரிய அளவுக்கு பாதிக்க மாட்டார். பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை கேர்ஃபுல்லா இருந்துக்கீங்க. மேலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நல்லபடியாக அமையணும் நானும் பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோக்கள் அடுத்தடுத்து ஜோதிடம் சார்ந்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கு. நன்றி, வணக்கம்.